பராசரம் ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்திவேலுடன் சந்திரன் பேசுகிறேன். இன்று 2 ஜாதகம், பெண் ஜாதகம் ஒன்று, ஆண் ஜாதகம் ஒன்று ஆய்வுக்கு போடப்பட்டுள்ளது. இவங்களோட கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள். அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இந்த ஜாதகத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒரு ஆய்வுக்கு இது எந்த மாதிரி ஒரு நிலையை குறிக்கிறது ஜாதகம் என்பதை நாம் ஆய்வு செய்வது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலையில் உள்ள ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தான் நமக்கு நல்ல ஒரு பாயிண்டுகள் கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகத்தை இருவரு ஜாதகத்தையும் பார்க்கும்போது திருமண பொருத்தத்தில் நம் முறையாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நம் இங்கே புரிந்து கொள்வதற்கும் ஒரு எளிதாக இருக்கும். ஏன்னா இந்த பெண்ணின் ஜாதகம் பார்க்கும்போது இப்போ வயசு 29 வயசு நடப்பு, ஆணின் ஜாதகம் 36 வயசு நடப்பு. இப்போ பெண் ஜாதகம் நட்சத்திரத்தை தான் ஃபஸ்ட்டு, திருமண பொருத்தத்துக்கு நட்சத்திரத்தை ஃபஸ்ட்டு எடுப்போம். 10 பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திரம் இது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த பெண் பிறந்திருக்குது, குரு மகாதசையில். அப்போ ஆண் பிறந்த நட்சத்திரம் அனுச நட்சத்திரம், சனி மகாதசையில் பிறந்திருக்காங்க. அப்போ இருவருக்கும் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் இருக்கிறதா என்று பார்க்கும்போது தின பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது பேஷாக இருக்கிறது. இருவருக்கும் நட்சத்திர பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 6ஆம் அதிபதி பெண்ணுக்கு 6ஆம் அதிபதி வரக்கூடிய சந்திரன் லக்கணத்திலே அமர்ந்துள்ளார். சனி சந்திரன் சேர்க்கை. அதே மாதிரி ஆண் ஜாதகத்திலும் சனி சந்திரன் சேர்க்கை 6ஆம் இடத்தில். அங்கே சந்திரன் நீசமாக இருக்கார், சனி ஆட்சியாக இருக்கார். அதே மாதிரி பெண் ஜாதகத்திலும் சனி ஆட்சியாக இருக்கார், சந்திரன் நட்பு பகையாக இருக்கார் அந்த இடத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே சந்திரன் நீசமாக இருக்கார். அப்போ இந்த நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போது இங்கே நட்சத்திர பொருத்தம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 8 பொருத்தங்கள் இருக்கிறது ஜாதகத்துக்கு, தாராபலனும் இருக்கிறது. அடுத்ததாக நம்ம உயிர் பொருத்தம் பார்க்க போகிறோம், லக்கினத்துக்கும். அப்போ பெண் லக்கினம் வந்து கும்ப லக்கினம், ஆண் லக்கினம் வந்து மிதுன லக்கினம். அப்போ கும்பத்துக்கும் மிதுனுக்கும் நல்ல ஒரு நற்போன லக்கினம் தான் திரிகோணமாக வரக்கூடியது. அதாவது பெண்ணுக்கு ஆண் திரிகோணமாகவும் ஆணுக்கு பெண் திரிகோணமாக வருவது மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஜாதகத்துக்கு. இது லக்கின பொருத்தத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு சிறப்புன்னு தான் சொல்லணும், சிறப்பற்ற தன்மைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற நிலைப்பாடு. அப்போ அதுக்கப்புறம் லக்னாதிபதியோட நிலைப்பாட்டை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பெண் ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருப்பது வலு அப்படின்னு சொல்லலாம், வலுவுள்ள ஒரு நிலை அப்படின்னு. ஏன்னா ராசியில் ஆட்சி பெற்று 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்றார் லக்கினாதிபதி. அப்போ அது ஒரு சிறப்பு நிலை தானே என்று சொல்லலாம். ஆண் ஜாதகம் லக்கினம் என்று பார்க்கும்போது மிதுன லக்கினம். மிதுன லக்கினத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் பெற்றுவிட்டார், பாதகமான நிலையில் உள்ளார். அப்போ இங்கே லக்னாதிபதி வலுவாக இருக்காரா வலுவற்று போய் இருக்காரா என்று பார்க்கும்போது வலு குன்று போய் இருக்கிறார். அதாவது லக்னாதிபதி போய் பாதகத்தில் அமர்ந்து அஸ்தாங்கம் பெற்று லக்னத்தை பாதகாதிபதி பார்க்கறது ஒரு சிறப்பா என்று சொல்லும்போது சிறப்பு இல்லை என்று தான் சொல்ல முடியும். அப்போ இங்கே மிதுன லக்கினம் சிறப்பு இல்லாத போச்சு அப்படிங்க. பெண் லக்கினத்தோட ஆண் லக்கினம் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற தன்மை. அப்போ இருவரு நட்சத்திரத்தையும் பார்த்தாச்சு, லக்கினத்தையும் பார்த்தாச்சு. அப்போ இது ரெண்டும் நல்லா தானே இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் தாங்க நம்ம திசா பலன்களை பார்க்க வேண்டும். இவங்க குரு திசையில் பிறந்தாங்க, அவங்க சனி திசையில் பிறந்தாங்க. பெண் குரு திசை, ஆண் சனி திசை. இப்போ நடப்பு திசை என்று பார்க்கும்போது அதுதானே நிர்ணயிக்குது ஜாதகத்தை. இப்போ கிரகங்கள் என்ன தான் சொன்னாலும் அந்த நடப்பு தசாங்கிறது பார்க்கும்போது பெண்ணுக்கு புதன் திசையில் சுக்கிர புத்தி நடக்குது. அப்போ பெண்ணுக்கு 4க்கும் 9 கூடிய புத்தி, அதான் 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியோட பாக்கியாதிபதியோட புத்தி நடக்குது. 7ல் கலஸ்தர பாவத்தில் உட்காந்து புத்தியை நடத்துது. அப்போ புதன் திசை சுக்கிர புத்தி. புதன் இந்த லக்கணத்துக்கு ஒரு பாக்கியத்தில் தான் அமர்ந்திருக்கார். புதன் 5க்கும் 8 கிரகம் ஒரு பாக்கியத்தில் தான் அமர்ந்திருக்கார். ஒரு திரிகோணத்தில் இருக்கிற ஒரு கிரகங்கள் ஒரு நல் பலனை தான் அளிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உள்ளது. அப்போ இருந்தாலும் இந்த சுக்கிரன் 7ல் வந்து பகை பெற்று இருப்பது, அதாவது 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன், 2ஆம் தாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் 7ல் அமர்ந்துட்டார். அப்போ இவங்களுக்கு வந்து முதல் தார நிலைக்குமா 2ஆம் தார நிலைக்குமானா
2ஆம் தார அதிபதி 7 இருக்கார். அப்ப 2ஆம் தாரம் தான் இந்த ஜாதகத்துக்கு சொல்லுதுன்னு சொல்லுது. 2வது திருமணம் பண்ணலாம். அதாவது திருமணமானவர 2வது திருமணம் பண்றது நல்லது. 2ஆம் தாரத்துக்கு குடுப்பது நல்லது. அப்படின்னு நம்ம இதுக்கு ஒரு பாயிண்ட்ட குடுக்கலாம் இந்த ஜாதகத்துக்கு. ஏன்னா, இதுதானே நம்ம ஒரு விதிமுறைகள் ஜோதிடத்தில் நம்ம விதிமுறைகள் எடுக்கும்போது, அதை அதை நம்ம உள்ளார்ந்து கருத்தை பார்க்கும்போது 7ஆம் அதிபதி எங்க போயிருக்காரு? இந்த பெண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி வந்து அஷ்டமத்தில போய் உட்கார்ந்துட்டார். குருவோட சேர்க்கை பெற்று அது திதிசூனியத்தில் அமர்ந்துட்டார். அப்ப 7ஆம் இடத்தினால இவங்களுக்கு அவமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. அது எந்த மாரி காலகட்டத்தில் நடக்கும்? ஒண்ணு சூரிய திசையில் நடக்கும். இல்ல வந்து அந்த 7 கூடிய திசை சூரிய திசை அதில நடக்கும். இல்ல சுக்கிர திசையில் நடக்கணும். இல்லாட்டி சூரியன் அமர்ந்த வீட்டின் அதிபதி திசை. அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப சூரியன் அமர்ந்த வீட்டின் அதிபதி புதன். அவரோட திசை சுக்கிரன் 7ல் இருக்கார். அப்ப பிரச்சனையை குடுக்குறார். அப்ப 2ஆம் தாரத்துக்கு வழிய குடுக்குறார். வழிய காட்டுறார் அப்படின்னு 2ஆம் தாரம் பண்ணுங்க. அதுதான் நிலைக்கும். 7ல் கலஸ்தரக்காரங்கன்னு 7 இருந்தா கலஸ்தர பாவம் நாஸ்தின்னு சொல்றோம். அப்ப முதல் திருமணம் பண்ணியிருந்தா அந்த திருமணம் நிலைக்காது என்ற ஒரு ஜோதிட விதிமுறைகளை இங்க நம்ம கையாளக்கூடிய தன்மை இருக்குது ஜாதகத்துக்கு. இதுதாங்க அந்த ஜோதிடத்தோட நம்ம விதியை நம்ம கையாளும்போது இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கணவர் ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது, அங்க சுக்கிரன் எப்படி இருக்கார்? ஆட்சி பெற்றிருக்கார். அப்ப கணவன் ஜாதகத்தில் 5ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கார். 7ஆம் அதிபதி கலஸ்தரத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதனும் 7ல் கலஸ்தரத்தை சொல்லக்கூடிய பாவத்தில் அமர்ந்திருக்குது. அப்ப இந்த பாவத்தில் சூரியன் அமர்வது அ பெ ஆணுக்கு சிறப்பா? பெண்ணுக்கு சிறப்பான சிறப்பு இல்லை. ஆணுக்கும் சிறப்பில்லை, பெண்ணுக்கும் சிறப்பில்லை. 7ஆம் பாவத்தில் சூரியன், புதன். அப்படிங்கும்போது சூரியன் இருந்தாவே 2ஆம் திருமணத்துக்கு வழிவகுத்துரும். இல்ல விதவைக்கு ஒரு திருமணத்தை பண்ணக்கூடிய ஒரு தன்மை. மாங்கல்யம் இழந்தவங்களை கல்யாணம் பண்ணுவது ஒரு சிறப்பை தரும். அப்ப இவருக்கு அந்த நடக்கக்கூடிய திசை பாருங்க, கேது திசை, ராகு புத்தி. அப்ப அந்த கேது திசை, ராகு புத்தி எத சொல்லுது அப்படின்னு பார்த்தா, கேதுங்கிற ஒரு கிரகம் இந்த ஜாதகத்தில் சுகஸ்தானத்தில உட்கார்ந்து சுகத்தை கெடுக்குது. நீ சுகமா இருக்கிறதுக்கு இல்லாத நிலையை உண்டாக்குது. அப்ப அந்த ராகு புத்திங்கிறது பாருங்க. ராகு எங்க உட்கார்ந்திருக்குது? தொழில் ஸ்தானத்தில. தொழில போய் பாருங்குது. தொழில்ல தான் முக்கியத்துவம் குடுக்குது. ராகு வந்து 10ல் உட்கார்ந்து தொழில முக்கியத்துவம் குடுக்குற காரணத்தினால், இவருக்கு அந்த தொழில் மேல இருக்கிற ஒரு பற்றுங்கிறது மத்ததில வராது அப்படிங்கிற நிலைப்பாடு. அப்ப ஒரு திதிசூனிய பாவத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து திசையை நடத்தினாவும் ஒரு சிறப்பில்லைன்னு சொல்லுவோம். திதிசூனியத்தில அந்த பாவம் கிரகம் இருந்தாலும் ஒரு சிறப்பில்லைன்னு சொல்லுவோம். அப்ப இவங்கள இருவரின் ஜாதகத்தில் பிரிவுக்கு என்ன காரணம்? ஒரு கருத்து ஒரு ஒற்றுமை இல்லாததுக்கு என்ன காரணம்? இப்ப ஒற்றுமைக்கு நம்ம எந்த கிரகத்த சொல்லுவோம்? மனம். இருவர் மனங்கிறது ஒற்று போறதா தானே எல்லாமே ஒற்று போகும். மனம் ஒற்று போகலைன்னா எதுவும் ஒற்று போகாது. அப்ப இங்க லக்கணத்தில் சந்திரன். பெண்ணோட ஜாதகத்தில் லக்கணத்தில் சந்திரன். அப்ப 6ஆம் அதிபதியா வரக்கூடிய ஒரு லக்கணத்துக்கு சந்திரன் வந்து 6க்கு உடையவனா வர்றான். 4ல் கேது. ஆனா இருவருக்கும் சமதோஷம் உள்ள ஒரு பாவக்கட்டங்கள் சொல்லுது. பாவக்கட்டங்கள் சமதோஷம் என்று சொல்லுது. ஏன்னா 2 பேத்துக்கு சந்திரன், சனி சேர்க்க, 4ஆம் இடத்துல கேது இருக்குது. ஆணுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்குது. இப்படி கிரகங்கள பார்க்கும்போது அதில ஒண்ணுக்குள்ள ஒண்ணு 10ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருக்குது. அவங்களுக்கு 10ல் பாவக்கிரகம், இவங்களுக்கு 10ல் பாவக்கிரகம். அப்ப பாருங்க எந்த மாரி ஒரு நிலை இந்த ஜாதகத்துக்கு பார்க்கும்போது எல்லாமே ஒரு நல்ல ஒத்துப்போகுது. இவ்வளவு ஒத்துப்போய் ஏன் இருவருக்கும் மனம் ஒத்துப்போகாத காரணத்தினால், ஒருவருக்கு மனக்காரகன் சந்திரன் லக்கினத்தில் சனியோட சேர்க்கை பெற்று, ஒரு பகை பெற்றிருந்தாலும் ஒரு சனிக்கு ஒரு பலத்த கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. இன்னொரு ஜாதகத்தில் பார்க்கும்போது, ஆண் ஜாதகத்தில் போது சந்திரன் அங்க நீசமாயிட்டார். சனி அங்க பகையாயிட்டார். அப்ப சந்திரன் பலம் இழக்கிறார். மனக்காரகன் பலம் இழக்கிறார். அப்ப அந்த தோஷத்தை ஏற்படுத்துறார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அந்த ஜாதகத்துக்கு வருகிறது. அப்ப 7ஆம் அதிபதி பாதகாதிபதி 6 சேர்க்கை பெற்று 9ல். அப்போ 9ஆம் இடம் இங்கேயும் பாருங்க 7ஆம் அதிபதி 9ல் போய் உட்கார்ந்துட்டார். பெண்ணுக்கு 9ஆம் அதிபதி 7ல் வந்து உட்கார்ந்துட்டார். இங்கே 7ஆம் அதிபதி அப்ப இருவருக்கும் 2வது திருமணம் தான் ஒரு சிறப்பை தருதுங்கிறது. 2 பேத்து ஜாதகத்துக்கும். அப்போ முதல் திருமணம் சிறப்பில்ல. அப்ப இருவருமே 2ஆம் திருமணம் பண்ணிக்கிட்டாவே நல்லா இருக்குன்னு சொல்லுது ஜாதகம். இருவருமே டைவர்ஸ் பண்ணிட்டு மீண்டும் திருமணம் பண்ணா கூட நல்லா இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லுது. ஆனா இருவரோட ஒரு மன பேச்சுகளும் வாக்குஸ்தானம் பெண்ணுக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாவம் அங்க திதிசூனியமாகி போயிடுச்சு. அப்ப அந்த குடும்பஸ்தான அதிபதி போய் 8ல் போய் மறைஞ்சிட்டார். அப்ப சூரியனோட அஸ்தாங்கம் பெற்று அந்த அந்த கிரகம் பார்க்கும்போது ஒரு நிலை இல்லைன்னு தான் சொல்லுது. சூரியனோட பலம் தான் அங்க திதிசூனியத்தில் இருக்கிறதுனால குருவுக்கு அங்க பலம் குறைவாக இருக்கிறதுனால் குரு வர்க்கோத்தம் பெற்று தன்னோட பாவத்தை பார்க்குறார்.
ஏன்னா அப்படி பார்த்தாலும் ஒரு நன்மை அளிக்குமா? நிச்சயமாக குடும்பத்தை கொடுக்கும். பெண்ணுக்கு குடும்பத்தை அமைத்து கொடுத்தே தீரும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஏன்னா குடும்பாதிபதி வர்க்கோத்தம நிலை பெற்றிருப்பது ஒரு சிறப்பு. ஆனால் அஷ்டமஸ்தானமாக போச்சே, அப்போ கஷ்டத்தை உணர்ந்து தானே வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த ஜாதகத்துக்கு காட்டுகிறது, கோடிட்டு காட்டுகிறது. அப்போ ஆணோட ஜாதகத்தில் பார்க்கும்போது 2ஆம் அதிபதி 6ல் போய் நீசம், குடும்பாதிபதி 6ல் நீசம். அப்போ இங்கேயும் குடும்பத்தை 6ல் போய் நீசும் போது எதிரி இடத்தில் சரண்டர் அடையக்கூடிய தன்மை, எதிரியால் அவமானப்படக்கூடிய தன்மை, இதெல்லாம் கருத்து வேறுபாடுகள் வரும். அப்போ சனி சந்திரன் சேர்க்கையே இங்கே இவங்களுக்கு வந்து புணர்ப்பு தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனக்காரனை கூட சனி சந்திரன் சேர்ந்தாவே இருவர் மனங்களும் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இல்லாத காரணத்தை இந்த சனி சந்திரன் சேர்க்கை கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அழகாக இந்த ஜாதகத்தில் காட்டுகிறது. அப்போ சுகஸ்தானத்தில் இருவருக்குமே ஒருவருக்கு இருந்துட்டால் பத்தனால இருவருக்குமே கேது அமர்ந்திருக்கார் சுகஸ்தானத்தில். அப்போ அந்த கேதுங்கிறது இருவருக்கு ஒரு சுகத்தை எப்படி கொடுப்பார்? உடல் ரீதியான ஒரு சுகத்தையும் மன ரீதியான, ஏன்னா மனம் என்று சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம் தான். அப்போ புரிதல் எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே புரிதல் இல்லாத ஒரு நிலை அங்கே காட்டுகிறது. இருவருக்கும் 4ஆம் இடத்தில் கேது இருப்பதனால அந்த புரிதலை உணர்வுகளை இங்கே காட்டக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னே சொல்லுது ஜாதகத்துக்கு. அப்போ இங்கே இருவர் ஜாதகமே அழகாக கோடிட்டு காட்டக்கூடிய பெண் ஜாதகம் 9ஆம் அதிபதி 7ல், ஆண் ஜாதகம் 7ஆம் அதிபதி 9ல் பாருங்கள், 11ஆம் அதிபதியோட சேர்க்கை பெற்று. அப்போ இதெல்லாம் இந்த ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டே இதை வந்து தீர்மானம் பண்ணி சொல்லிடலாம். அதாவது லேட் மேரேஜ், அப்போ லேட் மேரேஜ் பண்ணுறது நல்லது, இல்லாட்டி 2ஆம் தாரத்துக்கு ஒரு பெண்ணை கொடுப்பது நல்லது. இருந்தாலும் ஒரு பெண்ணை பெற்றவங்க வந்து 2ஆம் தாரத்துக்கு கொடுங்க சம்மதிப்பாங்களா அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால் ஒருத்தர் கல்யாணம் ஆகி நின்று போச்சு, ஒரு ஏதோ தர்ம சங்கடம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை கொடுக்கும்போது இவங்களுக்கு அந்த தோஷங்கள் அடிபட்டு போய் நல்லா ஒரு நிலையை கொடுக்கும் ஜாதகத்துக்கு. 2 பேர்த்துக்கு அதுதான். ஏன்னா பெண்ணுக்கு தோஷம் அதிகமாக ஆணுக்கு தோஷம் அதிகமானு பார்த்தா கலஸ்தர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 2 பேர்த்துக்கும் தோஷம் இருக்கிறது. கலஸ்தர ஸ்தானம் என்று பார்க்கும்போது 2 பேர்த்துக்குமே கலஸ்தரதான தோஷம் இருக்குது. பெண்ணுக்கு பார்க்கும்போது 5ஆம் அதிபதி உத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். அப்போ அங்கே 9ஆம் இடத்துல உட்காந்துருந்தாலும் அங்கே செவ்வாயோட சேர்க்கப்பட்டிருக்கார். ஏன்னா பெண்ணுக்கு செவ்வாய் தான் பலம். அந்த செவ்வாய் பெண்ணுக்கு நவாம்சத்தில் போய் எங்கே இருக்கார்? தனித்து 10ஆம் இடத்துல தொழில்ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ இந்த பெண்ணுக்கு அந்த செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் தனித்து இயங்குது. அப்போ தனித்து இயங்குதுனால அந்த தனித்து ஒரு நிலையை உண்டாக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த ஜாதகத்துக்கு கோடிட்டு காட்டுகிறது. அப்போ இந்த பெண்ணுக்கு இப்போ நடக்கக்கூடிய வயசு 29 வயசு. 30 வயசுக்கு அப்புறம் இந்த பெண்ணுக்கு எது செஞ்சாலும் ஒரு சிறப்பு நிலை இருக்கும். ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய புதன் திசை சுக்கிர புத்தி பெண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல திசை, நல்ல புத்தி தான். ஏன்னா சுக்கிரன் வந்து இந்த ஜாதகத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான், அவயோகத்தை கொடுக்காது. புதனும் இந்த ஜாதகத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான், அவயோகத்தை கொடுக்காது. இருவரும் பாக்கியத்தில் இருக்காங்க. அப்போ பாக்கியமான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு அமைந்து கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் உண்டு அப்படின்னு தான் ஜாதகத்துக்கு காட்டுது. இப்பொழுது இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஆணுக்கு நடக்கக்கூடிய கேது திசையில் ராகு புத்தி. அந்த கேது திசை ராகு புத்திங்கிறது ஆணுக்கு ஒரு சிறப்பு இல்லை. கேது திசையும் சிறப்பு இல்லை, ராகு புத்தியும் சிறப்பு இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்துல உட்காந்து திசையை நடத்துகிறார் கேது பகவான். அந்த ராகு புத்தி 10ல் உட்காந்து நடத்துறதுனால இவங்களுக்கு வந்து அந்த 10ஆம் இடங்கிறது என்ன, ஒரு கர்மத்தை குறிக்கக்கூடிய கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அந்த நிகழ்வுக்கு தான் இந்த ஒத்து வரும். அப்போ குடும்ப நிகழ்வுக்கு இது ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு மாதிரி. குடும்பத்தை குடும்பமாக நடத்தணும், தொழிலாக நடத்த முடியுமா? தொழில் வேறு குடும்பம் வேறு, ரெண்டையும் ஒன்றா பார்த்தா அங்கே பிரச்சனை அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இவர் குடும்பத்தையும் தொழிலையும் ஒன்றா பார்க்குற ஒரு நபராக இருக்கிறார். அதனால் அங்கே ஒன்றா பார்க்கும்போது தோற்று போகக்கூடிய தன்மையும் இருக்கும். அப்போ இவருக்கு இந்த கேது திசை முடிகிற வரைக்கும் ஆண் ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பு இல்லை. பெண்ணுக்கு சிறப்பான ஒரு அடுத்த வரன் நல்லாயிருக்கும் என்ற ஒரு கருத்தையும் இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் திருமணம் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுன் சந்திரன்.